really, really helpful for the film and for me as well. This is such a prestigious place. I'm really happy to be here. I want to thank everybody who's supporting the movie. I really want to thank Arun brother. உங்களோட support தான் I think has really, really helped me from the beginning. And I want to thank Shri brother. Thank you for giving me this opportunity. And this wonderful cast who have now become my family. படத்தில் ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ என்னுடையும் ஃபேமிலி. Especially Siddharth, thank you so much for supporting me as an artist, as a person. And yeah, I just want to say thank you so much. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். So please bless me. Thank you. I'm very, very excited because we were going on theatre visits for past 3 days. எல்லா ஷோஸ்லேயும் ஹவுஸ்ஃபுல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. குஷி கன்னடா சந்தோஷமாக இருந்தது. இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அம்ரித் சொன்ன மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். இதே மாதிரி எல்லாரும் ஹூஸ் நாட் வாட்ச் த ஃபிலிம், ப்ளீஸ் come and watch it because everybody is loving it. I'm sure there's a reason for it, so you all should come watch our film. Yeah, I'm just excited. Thank you. I'm just grateful. Thank you Arun, thank you Shri and Siddharth, Sharat sir, Devyani ma'am, Meetha, cinematographers, Amrit. Thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and I've been, before this Thanksgiving, I was giving thanks to everybody on, messaging them. So it's just very emotional day for me. Thank you. 3BHK ஓட தேங்க்ஸ்கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசரும் சரி, த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், அண்ட் we've given our best. அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் படம் முதல் நீ முடிவும் நீ, அப்போது நாங்கள் 13 பேர் டெபியூ பண்ணோம். எங்களை யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த டைம்லேருந்து முதல் நீ முடிவும் நீயாக இருக்கட்டும் சரி, குட் நைட்டாக இருக்கட்டும் சரி, இப்போ 3BHKயாக இருக்கட்டும் சரி, நீங்கள் எனக்கும் நான் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசில் வச்சு நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் creating such a beautiful film, and the way you've done everything for the film, thanks a lot. And thanks to the director and the whole, like the most experienced cast and the crew. And இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து எப்போவுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதித்து என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஐ ஹோப் ஐல் பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. 3BHK கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோட குடும்பம், என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம். ரொம்ப நன்றி மீடியா, இங்கே வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிங்க, உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல ஃபில்ம் ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கீங்க, இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நான் என்னோடய டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள் ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ். சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிஜமாக தன்னோட படைப்பு, தன்னோட ப்ராடக்டை, தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு, அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போ தான் பார்க்குறேன். படம் முடிஞ்சதப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் அழகாக கூட்டிகிட்டு போய் அழகாக வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொண்டாடி கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு ஃபேமிலியாக நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு, எவ்வளோ கொண்டாடுறாரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசார சொல்கிறேன் அருண் சார், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு வேணும்.
இண்டஸ்ட்ரிக்கு வேணும். தன்னோட ப்ராடக்டை வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது. ரிலீஸ் ஆனதப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் தியேட்டரில் போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம். போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸாக போய் எல்லாரும், அதுவும் ஒரு குடும்பமாக, டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போகிறது அது ஒரு தனியாக சந்தோஷம், தனியாக ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிவிட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிடுவோம். நிஜமாவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்துள்ள, நல்ல மெசேஜ் உள்ள, நல்ல அருமையான ஃபேமிலி ஃபிலிம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் அருண், ப்ளீஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யூ டூ like these good films which give good messages and good feelings to the audience, so that family audience have to come to the theater, which is very very important. நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், எவ்வளோ குழந்தைங்க, லேடிஸு எல்லாரும் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் இது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸு, டென்ஷனு, ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம். அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப். ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம். பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த படம் மூலமாக அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு. பிடிச்ச வேலையே பண்ணுங்கள், பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க. உங்களுக்கு மனசை பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க, இல்லையா? ஒரு சப்போர்ட்டிவான அம்மா, அப்பா, தங்கை, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல டைரக்டர் அவர். ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹாவ் டு டூ. Yeah, I bless you really from the bottom of my heart. And of course என்னோட crew, என்னோட cast, ஷரத் சார், அண்ட் எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட். இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படங்களும் வெற்றி தான். அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர். அவர் கூட பண்ணும்போது எப்போவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேங்க்யூ மீதா, சைத்ரா. மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ். ரொம்ப சிம்பிள், என்ன மாதிரி, என்ன போலவே நல்ல சிம்பிளாக டவுன் டு எர்த், ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பாக வேணும். இவங்க நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் லவ்லி கோஸ்டார்ஸ். சைத்ரா, மீதா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. என் கூடவே என்னோடய பொண்ணு மாதிரியே 2 பேரும் இருப்பாங்க கூடவே. அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு. தென் அஃப்கோர்ஸ் அம்ரித், எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் பற்றி நிறைய எழுதுங்க, நல்ல அவரை இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எக்ஸலண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் ரொம்ப டேலண்டட். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும். ஸோ டோட்டலி இது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டீம். இந்த ப்ரில்லியண்ட்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். நிறைய நம்ம மக்கள் மனசில் எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்த இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சித்தார்த். ஐயோ சித்தார்த், ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த. சாரி சித்தார்த், சாரி பிரபு. சந்தோஷத்தில் என்னோட பையனை மறந்துட்டேன். யா சித்தார்த், சி சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்தேன், என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வால்மெண்ட்.
அந்த இன்வால்மெண்ட், அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்கள் அவர் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி, அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி, நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு, எந்த டென்ஷனும் வரக்கூடாது, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியாக போகணும். அவர் ஒரு டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார். ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா, ஏதாவது டிலே ஆகுதா இல்லையா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் டீம். I wish this team all the very best. Thank you so much. வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ ஃபார் வாட் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஏன்னா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஆர் 4th day in theatres. ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இது என்னோடய 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும்னு நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த 4 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்ஸஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷ்னல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷ்னல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல் இந்த படம் வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்குற நீங்கள் பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டுருக்கு, இது என்ன மாதிரி படம், இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காணப்போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்குது. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசினுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்கள் 2 நாளாக நிறைய ஊராக சுற்றிட்டுருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க. அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லேயா இருக்கட்டும்,
கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி அவ்வளோ ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆயிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் என்னோட எழுத்தாளன் என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாருமே ஒதுக்காத படம், யாருமே கெட்டவங்கன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ உன் சொந்த கால நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம். அது நான் சொல்ல தேவையில்லை, நீ அவ்வளோ ஸ்டபனான ஒரு கிரியேட்டர். ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் யூ அண்ட் ஐ மெட் அண்ட் மேட் திஸ் ஃபிலிம் ஸ்ரீ. நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுலேருந்து இன்னி வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் தி சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அமிர்த் ராம்நாத், தினேஷ், ஜித்தன் ஸ்டானிஸ்லாஸ், இதை தவிர இந்த ஸ்டேஜில் இல்லாதவங்க, ஆர்ட் டைரக்டர் வினோத், எடிட்டர் கணேஷ், இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் பண்ண சுரேன், எல்லாருமே அவ்வளோ லவ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோட குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. எனக்கு வந்து என்னோட பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லேயும் படத்துலேயும் சரி, எங்களை 4 பேர் 5 பேர் சேர்ந்து பார்க்குறப்போ நேச்சுரலாகவே ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது, அந்த ரூமில் உட்காந்து பேசுறது, ஒரு 3வது மனுஷன் பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப வருஷமாக ஒரே குடும்பமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி, அது உருவானதுக்கு காரணம், அது இவ்வளோ அழகாக அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் தான். ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் 3BHK, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா அவ்வளோ ஆழமாக ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் நான் சரத் சார் கிட்ட, ஐ டென்ட் டெல் யூ மேம், பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்ணுறப்போ ஒன்று வந்து ஒரு ஸ்டார், ஒரு மேட்சோ மேன், ஒரு கிரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரை வந்து அவ்வளோ அண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார். பட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இவ்வளோ வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டரை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, அவங்களோட வலியை புரிஞ்சிட்ருக்கீங்க, மற்றவங்களோட சாதாரணமாக பேசுகிறீங்க, அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால தான் உங்களால் வாசுதேவனாக மாற முடிஞ்சது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார், நீங்கள் வாசுதேவனாக வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு உங்களோட மகனாக இந்த பிரபுவாக இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அன்பும், அண்ட் நம்ம 2 பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சி அழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் I'll give ஸ்ரீ கணேஷ் and then I'll give you சரத் சார். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபாதர் கேரக்டர். எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர். தேவானி மேம், தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபில்ம். நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து த வே யூ லவ் அஸ் அண்ட் ஹவு யூர் அ சைல்டு பட் யூர் ஆல்சோ அ மதர், யூர் அ சீனியர் பட் யூர் ஆல்சோ அ சைல்டு, அது எல்லாமே எனக்கு வி ஃபீல் இட் எவ்ரி டே. தேங்க்யூ ஃபார் giving us all your love and giving this film so much of your brilliant performance, ma'am. என்னோட சிஸ்டராக நடித்த மீதா, she's a lovely actor and I hope she gets all the அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற தீனி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். You're a fantastic actor, Meeta, and I hope you like just how all of your films are celebrated, all of your choices will be celebrated and you'll be allowed to be the actor that you're born to be. அண்ட் இந்த படத்தோட பாக்கெட் டைனமோ எங்களோட சைத்ரா ஜே ஆச்சார் கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சப்தசாகர தாச்சேலோ சைட் பியோட ஹீரோயின். அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு, ஸ்ரீக்கு, அருணுக்கு, எங்கள் எல்லாருக்குமே இந்த ஐஷு கேரக்டர் பற்றி பேசுகிறப்போ இவங்க தான் மைண்டில் இருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணாமல் அவங்க தன்னோட கேரக்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டு
வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க. நான் இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சைத்ரா ஆச்சார்னு நாங்கள் படித்தோம். அப்போ எனக்கு அந்த முருகனும் பிள்ளையாரோட அந்த யானைப்பழம் மூமெண்ட் தான் ஞாபகம் வந்தது. நான் ஒருத்த மாங்கன்னு ஒரு வருஷம் நானும் சரத் சாரும் கெட்டப்பாக மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஞானப்பழத்தை ஒரே இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு அவங்க பேசுகிறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட வே ஆஃப் லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ், தைரியமாக அவங்களே டப் பண்ணுறது. அவங்க எல்லா சக்ஸஸ் மீட்டில், ஐ மீன் தியேட்டர் விசிட்ஸில் எங்கே போனாலும் எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் மைக்கில் அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா ஸ்டேஜ் மேடையும் ஏறி அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. ஸோ அது கற்றுக்கிட்ட தமிழை வந்து அவங்க வந்து தைரியமாக வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும். we are also proud of you, Chaitra. Thank you for being part of 3BHK. இந்த ஐஷு அண்ட் பிரபுவோட ஐஸ்கிரீம் சீன் ஆடியன்ஸும் மறக்க மாட்டாங்க. I'll never forget it. Such a special romantic and beautiful moment. And இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒருத்தரோட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். That one man is Arun Vishwa. And you know, நானும் ஐ எம் அன் இண்டிபெண்ட் ப்ரொடியூசர். ஸோ எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் ஒரு குழந்தையாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வாவும் பார்க்குறாரு. அண்ட் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு உருவாக்குறதுக்கான நல்ல காரணங்கள் இருக்கணும், நல்ல டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ ஷுடன்ட் டேக் எனி திங் லைட்லி. ஒரு ப்ரொடியூசராக ஃப்ரண்ட் லைனில் நின்று எல்லா சண்டையும் நம்ம தான் போடணும்னு எல்லாத்தையும் தனியாளாக நின்று சண்டை போட்டு இந்த படத்தை இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஐ ஹாவ் ஒன்லி த மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, அருண். அண்ட் நானும் அருணும் வி ஹாவ் another project that we are planning. We'll announce it soon. And similarly for Shri also. So we have some very exciting things to announce soon. But அதுக்கான மேடை இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரூம்லேயும் மேடையிலையும் இல்லாதவங்களுக்கு, முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு நன்றி சொல்கிற ஒரு தருணம். அண்ட் இந்த நன்றி வந்து நாங்கள் இந்த படம் எடுத்த முதல் நாள்லேருந்து எங்கள் அப்படியே ஹோல்ட் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில் எடுத்தோம். அது இன்னைக்கு நீங்கள் இட் இஸ் ரீச் தெம். ஸோ தேங்க்யூ டு த மீடியா. அண்ட் அதை ஏற்றுக்கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸஸ், ப்ளீஸ் டெல் யூ அதர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு வாட்ச் 3BHK. இது எங்கள் கதை கிடையாது, இது உங்களோட கதை, உங்கள் வீட்டில் நடக்கிற கதை. ஸோ ஐ ஹோப் யூல் ஷோ அஸ் அ லாட் ஆஃப் லவ். அண்ட் ஐ ட்ரீம் தட் 3BHK will have a long and beautiful run in the cinemas. And I hope all of you will show this team a lot of love. Thank you. Thank you so much. அவங்க சொன்ன மாதிரி அடித்தடி மன்னன் கிடையாது. நான் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அதான் இன்றைக்கி இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது. பிஃபோர் அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர், ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர், இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா, அதுக்கான முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான். ஒரு படத்தை வந்து மீடியாவில், பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ், நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமாக வெளியே போகும். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஸ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அதோட ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம். பிகாஸ் யூ காட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் அ ஃபிலிம் ஆர் ஈவன் ரைட் குட் அபவுட் த ஃபிலிம். அந்த படத்தை பார்த்து உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அதுக்கு அக்மார் முத்திரை குத்துனது நீங்கள் தான். உங்களுக்கு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அதான் இந்த விழா. ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் அ ஃபிலிம் நம்பர் பி சம்திங் இந்த ஃபிலிம்னு நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ். அதனால தான் அருண் விஷா வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி ஆகணும்னு வந்திருக்கிறது உங்களே பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடியை. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிரபு, பார்த்துக்கோங்க. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டிகே, யத்தின், 2 கேமராமேன், எக்ஸலண்ட் கேமரா ஒர்க், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஸ்ரீகணேஷை சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை, ரொம்ப நிறைய என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ், க்ளோரிஃபைட் ஷாட், ஒரு பெரிய ட்ராலி, க்ரெயினு, ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க. பட் த ஸ்டோரி இஸ் வித்தின் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ். அது எப்படி காமிக்கணுன்றது இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான், இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமரா ஒர்க் வந்து இட் ஸ்டார்டட் கிக்கிங் இன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. பார்ட்லி ட்ரூ, எஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால் அருண் விஷயம் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து, திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல், இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீ கணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் பாராட்டு மழை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ அட்லீஸ்ட் நெல்லை, மதுரை, தென் வி வென்ட் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி, என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது. வி கிவ் அ குட் ப்ராடக்ட், தென் ஹவு தே அப்ரிஷியேட் இஸ் தேர் ப்ராகரேட்டிவ். அவங்க என்ன வேணால் அவங்க வியூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அது ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தால் அவருக்கு என்ன பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கல, அப்படி தான் வச்சுருக்கான்னு தெரில. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாலும் தெரில, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார் அவர், மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா, இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் தேர். டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அமிர்த், மியூசிக் எக்ஸ்டெண்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப். இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார். அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். தட்ஸ் அ லவ் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஏன்னா அவர் சொன்னார், நீ கட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குச்சுன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார், ரைட்? ஸோ ஐ said okay, you deserve to have that watch. அண்ட் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன், இல்லாட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றவார். ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜெயண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really, hats off to you. Now, that is where a music director knows where to start playing. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யுவர் கிரேட் இன்னிங்ஸ் டு பிளே லைக் சுப்மன் கில். எனக்கு இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்கு எங்களுக்கு. சுப்மன் கில் பேர். ஸோ அது ஒன்று. தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். தென் ஐ ஷுட் கம் டு தேவயானி. தேவயானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட். இப்போ வந்து டைரக்டர் ஆனாலும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு. அந்த தேவயானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்துட்டோம். அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவயானி இஸ் கோயிங் டு டைரக்ட். நான் ரெடி, நான் நடிக்க தயார். அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன்.
அது உண்மை. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கனால இட்ஸ் காட் லவ்லி சாம். அவர் நடிக்கலாம், அவரும் நடிக்கலாம். நீங்கள் இயக்கணக்கெலாம் நடிக்கிறாங்க, நீங்கள் நடித்தா என்ன? நல்லா இருக்கு அவர். அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சார்ஜ் கொடுக்க விட்டாதீங்க. 2 படம் எடுத்த பிறகு நடிங்க. அப்புறம் சித்தார்த், நான் அப்படி லைனில் வந்துடுறேன். சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல் காய். என்னை பொறுத்த ஃபஸ்ட்டு நிறைய பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார் அப்படின்னாங்க. இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது, என்ன பண்ணலாம்? சரி, மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி புத்தகத்தெலாம் படிக்கணுமா, என்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும், என்சைக்ளோபீடியா போயிட்டு எல்லாம் கற்றுக்கணுமா, ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு இருக்குது. உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது பிரபு. சாரிடா பிரபு, இட்ஸ் அ ஃபேமிலி சார், ப்ளீஸ்ப்பா. நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல. நாங்கள் நார்மலாக ஒரு 3 BHK குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ வெரி லைவ்லி பர்சன், வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். இங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் ஹஸ் கல்மினேட்டட் இன் டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கலாம். ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம். ஏன்னா தி காம்ராட்ரி தட் வி ஆல் என்ஜாய்ட், அதுவும் சித் அண்ட் டெஃபினெட்லி பீங் அ டைரக்டர் மெட்டீரியல் கிவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்ட் 2 பேரும் கூட பேசிக்குவோம். கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன். சித்தார்த் இது கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கள் பஸ், யூ ஹேவ் த ரைட் டு கோ அண்ட் சே இட்னு வர்றார். அவருக்கு தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். யூ ஹேவ் த ரைட் டு சே இட். நானும் போய் சொல்லுவேன், ஐ டேக் ஒன்லி 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா? சரி சார், நல்லா இருக்குது சார், சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன். கேமரா செட் பண்ணுற டிகே இப்போ அவருக்கு நடக்கும்போது திடீர்னு ஓடி வர 1 செகண்ட், என்ன கறி சார், நான் எழுதிங்கிறதே படித்து சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட்டாக டிக்டேட்டர்னு சொன்னேன். ஒன்று முதலே சொல்லியிருக்கணும். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா, இல்லை சார் நல்லா இருக்கு, பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கன்ட்டார். ஸோ அந்த கன்விக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கலாம் சித்துன்னு சொல்லுவேன். நீ சொல்லியிருந்த அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார், சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி நல்ல மனசுள்ள சித்தார்த்திகன். ஸோ எவ்ரிவேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், சித்தார்த் என்னை பற்றி சொன்னார், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மெனக்கடல் எல்லாம் ಈ ಹ್ಯಾಡ್ ಆಸ್ ಅನ್ ಆರ್ಟಿಸ್ಟ್. ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಅಫ್ಕೋರ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಚೈತ್ರ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதான் பிரமாதம். கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே ஷி ஹஸ் டன் வெரி வெல். அதாவது ஒரு ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டதோ அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை. ஐம் ஷுர் ஷி இஸ் கோயிங் டு ரீச் கிரேட் ஹைட்ஸ். அப்புறம் அஃப்கோர்ஸ் மீதா, எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம், அவ்வளோதான். ஐ வாஸ் ரீடிங் அ டாப் ஆக்டர் ரீசென்ட்லி, when there is a monologue, don't think there is nothing else, you can rest or you take a break. ஒரு மோனலாக்னா பெரிய வசனம் தனிப்பாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது 4 ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க. வாட்ச், ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித்தின் த அந்த சீனுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். கிவ் யுவர் ரியாக்ஷன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த மோனலாக் அப்படின்னு சொன்னாப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஆர் ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. தட் சீன் வாட் ஷி பெர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பார்க்காதவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாய்லர், பிரபு நாட் ஸ்பாய்லர். அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. வெரி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஷி ஹேட், an empowered woman மாதிரி, ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ், ஷி டிட் இட் வெரி வெல். ஸோ என்டையர் குரூ, காஸ்ட் எல்லாருமே. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில், சித்தார்த் வாழ்க்கையில், இங்கே இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்காக கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது எவ்ரிபடி ஹேட் அ வெரி வெரி ஸ்மால் பிகினிங். நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லோரும் எனக்கு தெரியும், பிரகாஷ் முடிச்சிட்ருக்கனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்ட பிறகு, உண்ட மயக்கத்தில் சாஞ்சிருப்பீங்க. நீ தியானத்தில் இருக்கீங்கன்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. அதனால் ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ சப்போர்ட்டட் மீ அஸ் அ பர்சன் அண்ட் நவ் யூ ஆர் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் த எஃபர்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க, நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
எஸ் தட்ஸ் a குட் ஃபிலிம் டு go and see. யூ மேக் your own decision சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பவரை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், அருண் விஸ்வா வந்து சரத் சார் கிட்ட அவருக்கு BMW கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் சைத்ரா வந்து வீடு நான் கேட்டேன், சரி இன்னொரு காரு நான் வந்து சார் உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது சார், சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த மேடையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓகே தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் டா அம்ரித். பத்திரிகையாளர்கள், பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேங்க்ஸ் மீட் அப்படின்றது நான் அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன், எங்கள் படத்துக்கு இன்னொரு மேடை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அன்றைக்கி நேரம் ஆயிடுச்சுன்னு நிறைய பேரெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நன்றி, ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி தேங்க்ஸ் மீட் வச்சதோட முக்கியமான ரீசனே உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் எல்லோரும் எழுதி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து அது இன்றைக்கி நாங்கள் இந்த 3 டேஸாக ஆடியன்ஸோட ரியாக்ஷனை நேரில் போய் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அந்த எங்கள் படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதி இது ஒரு நல்ல படம், இதை கண்டிப்பாக பாருங்கன்னு எடுத்துகிட்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இது இப்படி ஒரு மேடையாக இது வரைக்கும் கிடச்சி உங்களுக்கு தேங்க் பண்ண முடிஞ்சதில்ல. என்னோடய முதல் படம் 8 தோட்டாக்கள், அதுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன டீம், அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எழுதின ரிவ்யூக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் வச்சு சொல்ல முடியல. ஸோ நான் அதுக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் எழுதின எழுத்தும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. இன்னொன்று, நான் என்னுடைய 2வது படம் சரியாக எடுக்க முடியல, அதுக்கு நான் நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கேன். இங்கே இருக்கிற நிறைய பத்திரிக்கையாளர் அண்ணன்கள் என்கிட்ட தனியாக பேசி எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. இன்ஃபேக்ட் சில பேரெல்லாம் வந்து பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கிற சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த பப்ளிக் ரிவ்யூவை கூட அப்லோட் பண்ணாமல் நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க சார்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனீங்க. நான் அப்போ ஒரு போஸ்ட் போட்டு ஃபேன்ஸ்கிட்டையும் பத்திரிக்கையாளர்கள்கிட்டையும் சொல்லியிருந்தேன், என்னால் இந்த படத்தை சரியாக பண்ண முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அடுத்த படத்தை உண்மையாக உழைச்சி நிச்சயமாக ஒரு நல்ல படமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டோன்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து நான் இப்போ ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்கள் இந்த 3 நாளாக பார்க்குறோம், லைவாக ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறோம். ஒவ்வொரு ஷோ முடிஞ்சும் நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறதில்ல, அவங்க எல்லோரும் ரொம்ப நெகிழ்ந்து எங்ககிட்ட பேசுகிறதில்ல, அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், இது வந்து காலத்துக்கும் நிற்கும்னு நாங்கள் ரொம்ப எங்கள் 3BHK டீம்னு சொல்ல மாட்டேன், எங்கள் 3BHK ஃபேமிலி வந்து இந்த 3 நாளாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒன்று தெரியுது, நான் அவங்களோட வார்த்தைகள் கூட இல்லை, அவங்க காட்டுற அந்த எமோஷன், அந்த ரியாக்ஷனில் எங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ உண்மையாக அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிற இடத்துலலாம் அவ்வளோ ஃபேமிலிஸு, சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க, பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் அவ்வளோ ஃபேமிலியாக பார்க்குறோம். எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் இந்த படம் எடுக்கும்போது நம்பணும், இந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் ஸ்டோரியை, ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை இன்றைக்கி எடுத்தால் குடும்பமாக வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி நடந்திருக்கு. அது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் அதுக்கப்புறமா இந்த 3 டேஸாக எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி ஷோ முடிஞ்சால் ஒரு 80 மெசேஜ் 100 மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பேர் அவ்வளோ எமோஷ்னலாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா ஹேண்டில்ஸ்லேயும். அவங்க சொல்கிறது, ஒரு படம் எடுக்கிறோம், அது வெற்றி நல்லா இருக்குது நல்லா இல்லை, வெற்றி தோல்வி அப்படி முடியாமல் எல்லாரும் இது எங்களோட கதை, எங்கள் வீட்டில் நடந்த கதை, எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் அண்ணன் என் தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்குன்னு, இதுக்கு மேலே இது எங்கள் படம் இல்லை, அது ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப பர்சனலாக ஓன் பண்ணிக்கிறாங்க. நான் அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரொம்ப இமோஷ்னலாக தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் உங்களோட எல்லாரோட விமர்சனங்களையும் படித்தேன். எனக்கு நீங்கள் கொடுத்த அவ்வளோ அப்ரிசியேஷன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து ஆடியன்ஸ் உங்கள் 2 பேருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சதோட இன்டென்ஷனே இப்போ தான் சித்தார்த் சார் சொன்ன மாதிரி இந்த 3 டேஸாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. எங்களுக்கு பெரிய ஆசையே இன்னும்
இன்னும் நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸாக பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட, அவங்க அப்பா அம்மாவோட எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதுக்கு நான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். படம் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிறைவாக வெளியே போவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ரெஸ் நீங்களும் எழுதணும், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஹாப்பி டியர்ஸோடு மெசேஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களால் நம்ம ஒரு ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கிறது கஷ்டம், அதை தாண்டி அவங்கள ரொம்ப ஹாப்பி டியர்ஸோடு வெளியே போகிறாங்கன்றதை நாங்கள் லைவாக நிறைய இடத்துல பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் இன்னும் நிறைய பேர் பார்க்கணும். அது இந்த படம் காலத்துக்கு நிற்கும்னு நாங்கள் ரொம்ப மனசார நம்புகிறோம். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறம் நான் அப்படியே என்னோடய டீமுக்கு வந்துடுறேன். எல்லாருக்கும் வேகமாக சொல்லிடுறேன். அன்றைக்கி நான் மிஸ் பண்ணது, நான் அன்றைக்கி ரொம்ப லேட் ஆனதில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அது கார்த்தி சார். கார்த்தி சார் வந்து எங்கள் படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. நான் கார்த்தி சாருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான நன்றி சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் கார்த்தி சார் டப் பண்ண அன்னைக்கு நான் உடம்பு சரியில்லாமல் நேரில் கூட போக முடியல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளவு படங்கள் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிற ஒரு ஆக்டர் கார்த்தி சார் வந்து அவ்வளோ கைண்டாக வீடியோ கால்லையே என்கிட்ட எல்லா டைலாக்ஸையும் கேட்டு அப்படியே டப் பண்ணி இது கரெக்டாக இருக்கா சார்னு கேட்டு டப் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நான் என்றைக்கும் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்ஸ் லாட் கார்த்தி சார். அதுக்கப்புறமா சுரேஷ் சந்திரா சார். நான் அன்றைக்கி சுரேஷ் சந்திரா சாருக்கு தேங்க் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். நான் சாரி சார்ன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லையே நீங்கள் தான் உங்கள் நான் பதட்டத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் சார்ன்னு சொன்னேன். இல்லையே நீங்கள் தான் என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னீங்களே, அதில் தான் நான் இருக்கேனே அப்படின்னு சொன்னாங்க. சார் தேங்க்யூ சார். எனக்கு சுரேஷ் சந்திரா சாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் தான். நான் சார் வந்து இந்த ஒரு 15 இயர்ஸில் 3 BHK படம் பார்த்துட்டு எனக்கு கட்டி பிடிச்ச ஒன்று சொன்னாங்க, ஐம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னால் அப்படி இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் எங்களோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எங்களோட டிஓபி டிகே பிரதர் ஜித்தின். ஸோ 2 பேரும் வேறு வேறு போர்ஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த போர்ஷனுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேருக்குள்ளே அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அவரோட ஒர்க்கும் இவரோட ஒர்க்கும் ஒரே டிசைனுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லோரும் பாராட்டுறாங்க சினிமாட்டோகிராஃபியை. ஸோ அவங்க 2 பேருக்கு பெரிய தேங்க்ஸ். எடிட்டர் இன்னைக்கு இந்த இடத்துல அவர் இல்லை, கணேஷ் சிவாக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்தோட எடிட்டில் நிறைய வேர்ஷன்ஸ் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற இப்போ எந்த விமர்சனத்துலேயுமே படத்தை லென்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி வரல, எந்த இடமும் அப்படி எடிட் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க கணேஷ் தான் காரணம். ஏன்னா அவர் அவ்வளோ வேர்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது இப்படி இருக்கலாமா, இது இப்படி இருக்கலாமா, நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கணேஷ்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அம்ரித்தை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு டெபியூட் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு இவ்வளோ கவனிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 10 இயர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக கவனிக்கிற ஒரு ரேரான ஒரு டெபியூட்டாக அம்ரித்துக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் அம்ரித்தை பற்றி நான் பேசுகிறத விட ஆல்மோஸ்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் எல்லாரும் மென்ஷன் பண்ணி அம்ரித்தோட ஒர்க்கை அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. பிரதர் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அந்த படங்கள் எல்லாம் பார்க்க உங்கள் மியூசிக்கை கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். தேங்க்யூ அம்ரித். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார், அவரும் இன்றைக்கி இங்கே இல்லை. அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட ஒர்க், அவரோட என்டையர் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். காஸ்டியூம்ஸ் பண்ண அசோக், கிருத்திகா, அவங்க 2 பேருக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கு லிரிக்ஸ், நான் அன்றைக்கி லிரிசிஸ்ட் நேம்ஸும் மிஸ் பண்ணிட்டேன். கார்த்திக் நேதா அண்ணா, விவேக் பிரதர், பால் டப்பா, எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்களோட இதுக்கு எழுத்தாளர் அரவிந்த் சச்சிதானந்தம், அவரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து தான் இந்த படத்துடைய ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். சவுண்ட் டிபார்ட்மெண்ட் சுரேன், அழகிய குத்தன், அவங்களும்
அவ்வளோ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி இந்த சவுண்டை டெலிவர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். மேக்கப் முக்கியமாக நான் இன்றைக்கி மேக்கப்பும் மிஸ் பண்ணேன். சிவா சார், சிவா மல்லேஸ்வரராவ் சார், வினோத் ராஜ்குமார் சார், வினோத் சுகுமாரன் சார், 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ ஏஜ், இவ்வளோ லுக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய நன்றி. விஎஃப்எக்ஸ் டீமை நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். சிவான்னு கோயம்புத்தூர்லேருந்து அவங்களோட சிவபிரசாத்னு ரியல் ஒர்க்ஸ் அவங்களோட ஒர்க்கு ரொம்ப இதில் இருக்கிற எந்த சிஜி ஷாட்டும் உங்களுக்கு சிஜினே தெரியாத அளவு இன்விசிபிளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க்கை ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி சிஜி டீம்ஸோடு ஒர்க் பண்ணும்போது கரெக்ஷன்ஸ் போகும், ஒரு வேர்ஷன்ஸ் போகும். இவங்க எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் வேர்ஷனே அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு ஃபைன் டியூனான ஒரு வேர்ஷன் தான் அனுப்புவாங்க. ஸோ கரெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் விஎஃப்எக்ஸ் டீமுக்கு. அதுக்கப்புறமா என்னோடய டைரெக்ஷன் டீம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ டே நைட்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் ஆன அப்புறம் நாங்கள் தேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம். அவங்க சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லேயும் போய் பார்த்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட படமாக ஓன் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோடய டைரெக்ஷன் டீம் மொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சோஷியல் மீடியா டீம் லோகேஷ், மனோஜ் மேடி பிரதர் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நாங்கள் எப்போ எங்கே போனாலும் இம்மீடியட்டாக அதோட அப்டேட்ஸை, அதோட க்ரியேட்டிவ்ஸை, அதோட வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அருண் பிரதர் ரொம்ப பேஷனேட்டாக ஒன்று சொல்லுவார், நம்ம படம் ஒன்று எடுத்திருக்கோம் பிரதர், அதை இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அருண் பிரதரும் அவங்களும் ப்ரமோஷன்ஸ்க்கு பண்ணுற ஐடியாஸும் எஃபர்ட்ஸும், அந்த ஹோர்டிங் வந்து இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது, 3 BHK at ₹150 சொல்லிட்டு. அது எல்லாமே அவங்களோட ஐடியா, அவங்களோட எஃபர்ட் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரஃப் சார், உதயகுமார் அண்ணா, ஜோயல் அண்ணா, சரவணன் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்களையும் நான் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் பெரிய நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் இபி சிபி இருக்கார், அதுக்கப்புறம் சாயா இருக்காங்க. சிவிலாம் எப்போவுமே ஃபோனில் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார், அவ்வளோ ஒர்க்ஸை ஹேண்டில் பண்ணுவார். டயர்டே ஆகாமல் சிபியாக இருக்கட்டும், சாயா ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இவங்க எல்லோரும் ரொம்ப முக்கியமாக இந்த இப்போ டீமோட முக்கியமான ஆட்களாக இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன். அவங்களோட டீம் அசிஸ்டன்ஸ், ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யார் பேரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த டீமை இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு படம் நடக்கும்போது நிறையா டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் க்ரியேட்டிவான அந்த வேலை கரெக்டாக நடக்கணுன்ற ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த தேங்க்ஸ் மீட்டில் எல்லாரும் இப்படி ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அந்த மாதிரி நடக்கிற ஆர்குமெண்ட்ஸில் ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்கு ரொம்ப சாரி. இன்றைக்கி நம்ம படம் நல்லா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் தான் காரணம். அப்புறமா இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கிற எஸ்பி சுப்பையா சார், அதுக்கப்புறமா நேற்று சார் ஃபோனில் பேசினாங்க, அருண் பிரதர் ஃபோன் பேசிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஃபேமிலிஸாக வராங்க, இதுக்கு ஒரு பெரிய லாங் ரன் இருக்கும், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற எஸ்பி சுப்பையா சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இதோட கர்நாடகா தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க கேஆர்ஜி ஸ்டுடியோஸ், கேரளாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வேஃபேரர் ஃபிலிம்ஸ், தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருக்கிற மைத்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்களால எங்கள் படம் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் பார்த்து எனக்கு மலையாளம்லேருந்து தெலுங்குலேருந்துலாம் அவ்வளோ ரிவ்யூஸ் அனுப்புகிறாங்க, அவ்வளோ மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ பேரை எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓவர்சீஸ் பண்ணியிருக்கிற ஏபி இன்டர்நேஷ்னல் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஸோ நான் வந்து இவங்களெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இப்போ ஸ்டேஜில் இருக்க எங்கள் ஃபேமிலிக்கு வரேன். நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அருண் விஸ்வா பிரதருக்கு, எங்கள் ஸ்கிரிப்டை படித்து ஃபஸ்ட்டு பிரதர் இதை நம்ம படமாக பண்ணுவோன்னு சொல்லி அவர் தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ எல்லோரும் சொல்லும்போது எனக்கு ரியலைஸ் ஆகுது, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இப்படி ஒரு இமோஷ்னலான கதையை நம்பி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு தேங்க்ஸ் அ லாட் பிரதர். நான் உங்ககிட்ட சொன்னதில்லை, நான் எந்த இடத்துலையும் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை. நீங்கள் பண்ண இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ பிரதர்.
அதுக்கப்புறமா சித்தார்த் சார். எனக்கு சித்தார்த் சாருமே இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது வரைக்கும் நான் எப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்கிரிப்டை அந்த வேர்ஷனை அன்னைக்கு நைட்டே படிச்சிருவார். எனக்கு மிட் நைட் 2 மணிக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்புவார். இந்த பேஜில் இது என்ன ஸ்ட்ரீன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் பண்ணி அனுப்புவார். இன்ஃபேக்ட் அவர் வந்து நிறைய ஊருக்கு போயிருக்கும் போதெல்லாம் அங்கே இன்னைக்கு ஒரு வாட்டி ஸ்கிரிப்டை திருப்பி படித்தேன் ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு நோட்ஸ் அனுப்புவார். ஸோ எனக்கு சித்தார்த் சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஓன் பண்ணி அதுக்கான ஃபிசிக்கல் எஃபர்ட் மட்டும் இல்லை, அதுக்கான எமோஷ்னலாக அதில் ஒரு எஃபர்ட் இருக்குது. அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அவர் இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ நம்ம இந்த படத்துக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அதெல்லாம் இப்போ பேச வேணாம், ஆடியன்ஸ் படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டும், நம்ம ப்ராபப்ளி ஒரு மாதம் அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுகிறது ஓகே. இப்போ வரைக்கும் அந்த எஃபர்ட் இன்விசிபிளாக இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகி பார்க்கணுன்றது மட்டுமே ப்ரையாரிட்டியாக பார்க்குற சித்தார்த் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் சரத்குமார் சார். சரத் சார் வந்து நிறைய நேரத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் பண்ண படங்களுக்கு அவர் இங்கே விளையாட்டாக சொன்னாலும் அதில் மிகப்பெரிய பெருந்தன்மை இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் என்றைக்குமே அவர் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற சில விஷயங்களை கூட சார் நான் இல்லை சார் இதுக்கு முன்னாடி சீன் இப்படி எடுத்துட்டேன்னு அதனால நான் அப்படி சொல்லுவேன். அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சார் சரி இந்த டைரக்டர் சொல்கிறாருன்ற ஒரே ரீசனுக்காக அதை அவரோட கருத்தையும் மீறி பண்ணியிருக்காரு. அதர் தென் தட் இந்த படத்தில் சரத் சார் அவ்வளோ விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு. நான் நிறைய சீன்ஸை இப்போ நீங்கள் படம் பார்த்ததால சொல்கிறேன், நிறைய அந்த சீன்ஸில் அவர் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே சரத் சாரோட ஐடியா தான். சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒருத்தர் இவ்வளவு சிம்பிளாக எல்லாரையும் இவ்வளோ இயல்பாக ட்ரீட் பண்ணுறதுன்றது பெரிய குவாலிட்டி சார். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்ஸ் லாட் சார். எங்கள் கூட இப்போவும் சார் வந்து எல்லா தேட்டர் விசிட்ஸ்க்கும் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட என்கேஜ் பண்ணி பேசி அவங்களோட அவ்வளோ இயல்பாக அவங்கள ரியாக்ஷனை இது பண்ணுறது வந்து சரத் சாரோட இது தான். தேங்க்ஸ் லாட் சார். சார் நான் இந்த அதுக்கப்புறம் தேவயானி மேம் நான் ஃபஸ்ட்டு நாள் போய் கதை சொன்னதில் ஆரம்பித்து அவங்க இந்த படத்தில் வந்து அப்படியே இந்த அம்மா எங்கள் ரோலுக்கு அவ்வளோ லிட்டரலாக இந்த படத்தை ஒரு அம்மாவாக ஓன் பண்ணி எங்கள் எல்லாரையும் ஹோல்ட் பண்ணது தேவயானி மேம் தான். இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லி முடித்த உடனே சாந்தி டாக்கீஸில் எடுத்த 2 படத்துலையும் வீடு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கூட ரியலைஸ் ஆகலை. ஸோ அந்த அளவு இந்த கதையை நாங்கள் பார்க்காத ஒரு இதுலேருந்து பார்த்து இன்வால்வ் ஆகி பண்ண தேவயானி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அகெயின் மேம் நான் வந்து உங்களை தவிர வேறு யாரும் இந்த ரோலை பண்ணியிருக்க முடியாது மேம். ஏன்னா ஜஸ்ட்டு உங்களோட ப்ரெசன்ஸாலேயே எல்லோரும் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கனெக்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் மேம். தேங்க்யூ மேம். அண்ட் தென் மீதா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் கூட அதை இன்னும் நீங்கள் யாரும் பார்க்காதால எனக்கு சொல்ல முடியல. மீதாவோட அந்த ஒரு சீனை எல்லாரும் மென்ஷன் பண்ணி பாராட்டி இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்னு மீதாவோட ரோலை சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மீதா வந்து இதை நம்பி இது சூப்பராக வரும்னு சொல்லி நடிக்கலைன்னா அந்த சீன் அப்படி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, அந்த கேரக்டர் அப்படி வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் ஓனிங் த ரோல் அண்ட் மேக்கிங் இட் கம் அலைவ் மீதா. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். அண்ட் தென் சைத்ராவோட எகெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஐஸ்கிரீம் சீனை வந்து இன்றைக்கி எல்லா தேட்டர்லேயும் அதுக்கான ரெஸ்பான்ஸும் கிளாப்ஸும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்த சீனை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆடிஷனில் பண்ணி பார்த்த சீன். ஸோ அந்த சீனை படிச்சுட்டு தான் அவங்க நான் இந்த படத்தில் இருந்தே ஆகணும்னு சொல்லி சென்னைக்கு கிளம்பி வந்து ஸோ இன்றைக்கி அதே சீனுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் சைத்ரா. இன்ஃபேக்ட் அவங்க இந்த ஃபுல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அப்போது ஃபுல் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்ன இருக்குது இந்த படத்துலன்னு பார்த்தா மற்ற 4 பேரை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இல்லை நான் இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நான் இந்த படத்தில் மட்டும் இல்லை இந்த ஃபேமிலியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐ லவ் திஸ் ஃபிலிம், ஐ லவ் திஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் சைத்ரா. எனக்கு சைத்ராவோட மீதாவோட சீனுக்கு இன்றைக்கி கிடைக்கிற கிளாப்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த மொமெண்ட்டை நம்பி இந்த படத்துக்குள்ளே வந்து பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட்.
அப்புறம் யோகி பாபு அண்ணாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சில நேரத்தில் அவர் பேரை மிஸ் பண்ணிடுறேன் டைம் இல்லாமல். யோகி பாபு அண்ணா வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாக வந்தாலும் அவரும் அதே தான், இந்த படத்தில் நான் இருக்கேன்றதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணாங்க. இன்றைக்கி யோகி பாபு அண்ணாவோட சீன்ஸ்க்கு ஆடியன்ஸ் சிரிக்கும் போது அதோட ரெஸ்பான்ஸை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலே இது வந்து எங்களோட 3 BHK ஃபேமிலி. இது இந்த ஒரு படத்தோடு முடிகிற ரிலேஷன்ஷிப் இல்லை. நாங்கள் எல்லோரும் லைஃப் லாங் இதே ரிலேஷன்ஷிப்போடு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. சுப்பு சாரையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். சுப்பு சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இன்ஃபேக்ட் அவர் வந்து நாங்கள் இந்த படம் வேறு லுக்ஸில் எடுத்ததால் அந்தந்த டைமில் திடீர்னு அந்த ஒரு நாள் டேட் கேட்போம். நாங்கள் சுப்பு சார் துபாயில் இருக்கும்போதெல்லாம் கிளம்பி வந்து எங்களுக்காக ஒரு நாள் நடிச்சுட்டு திருப்பி துபாய் போயிருக்காரு. ஸோ அப்படி சுப்பு சார் இந்த படத்துக்கு வந்தது வந்து சுப்பு சாரோட ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தான். தேங்க்ஸ் லாட் சுப்பு சார். விவேக் பிரசன்னா, தலைவாசல் விஜய் சார், சரஸ்வதி மேனன், இன்னும் சதீஷ், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணிட்டேன், சந்தோஷம். எகெயின் இந்த தேங்க்ஸ் மீட் வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட் டைம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி டாக்கீஸ்க்கு. அண்ட் தென் எனக்கு உங்கள் எல்லாருக்கும் இன்னும் ஒரு முறை பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற சப்போர்ட், இதோட ரீச்சுக்கு வந்து நீங்கள் தான் காரணம். அது உங்ககிட்டேருந்து ஆடியன்ஸ்க்கு போயிருக்கு. ஸோ ஆடியன்ஸ்க்கு பெரிய நன்றி. நாங்கள் இன்னும் இந்த படத்தை ஒரு லாங் ரன் இருக்கணும், நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் எங்களோட ஆசை. திருப்பி தியேட்டர் விசிட்ஸ்லாம் போகிறோம். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்க்குற நிறைய பேர் ஹாப்பி டியர்ஸோடு வெளியே வந்து தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நெகிழ்வான அனுபவமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடிஞ்சது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையணும், இன்னும் நிறைய ஒரு லாங் ரன் இருக்கணும். நான் அதோட பொருளாதார வெற்றியாக மட்டும் சொல்லலை, நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து எமோஷ்னல் ஆகி அவங்க ஃபேமிலியோடு போகிறத பார்க்குறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அது நடக்கணும், நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் மொத்த டீமுக்குமே ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மேடை தான் இது. இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சதுலேருந்து இது வரைக்கும் வந்ததுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ் மீட் தான் இது, ஒரு சக்ஸஸ் மீட்டாக அப்படி பண்ண கிடையாது. இது தேங்க்ஸ் மீட்டாக தான் இதுக்கு வந்திருக்கோம். காரணம் வந்து இது வரைக்கும் வந்ததில் ரொம்ப ஒரு சக்ஸஸ்க்கான மொதப்படியாக இது நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாள் வந்து ஃபஸ்ட்டு டே இருந்ததை விட செகண்ட் டே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் கலெக்ஷன்ஸ் மீன் பண்ணுறது அவ்வளோ மக்கள் உள்ளே வராங்கன்றது தான் கலெக்ஷனாக பிரதிபலிக்குது. நான் சொல்கிறது ஃபுட்ஃபாலாக முதல் நாள் பார்த்த மக்கள் அளவை விட அடுத்த நாள் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அதை விட அதிகமாக பார்த்துருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை காட்டுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் வந்து இங்கே ஒரு பேச்சுக்காக நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க சொல்லி எப்படியாவது உங்களை இது பண்ணிடணுன்றதுக்கான கிடையவே கிடையாது. இப்போது முன்னாடி இருந்ததெல்லாம் விட உங்களோட பங்கு இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு 3 நாள் முன்னாடி படத்தை போட்டு காமிச்சேன். ரொம்ப நம்பிக்கையோடு தான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்களுக்கும் போட்டு காமிச்சேன். அதில் ஒரு 80% ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு 20% வந்து ரொம்ப மிக்ஸ்டாகவும் இருந்தது. நான் அப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தயாரிப்பாளராக இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தை நம்ம தைரியமாக போட்டு காட்டலாம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மறைச்சி அப்புறம் அப்படியே கொண்டு போய் சேர்த்துலாம், அப்படி பண்ண முடியாதுன்னு ரொம்ப பயத்தோடு ரொம்ப ஒரு நர்வஸோடு நான் நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். பட் ஆனால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு நம்பிக்கையோடு தான் போட்டு காமிச்சோம் அந்த படத்தை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டில் தான் இந்த படத்தோட மொத்த தலையெழுத்துமே மாறுச்சுன்னு நான் சொல்வேன். அதுக்கு வந்து அன்றைக்கி ப்ரெஸ் ஷோ முடித்து நீங்கள் வெளியில் வந்து அத்தனை பேரும் நீங்கள் பேசின விதம், நீங்கள் எழுதின விதம், அதில் சில பேர்த்துக்கு நிறைய அண்ணன்களுக்கு இதில் நிறைய சில பேர்த்துக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை. இந்த படம் இதோட லென்த்தாக இருக்கட்டும், அதோட ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இது இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அப்படி சொன்னவங்களாம் கூட ரொம்ப கைண்டாக தான் அது அணுகுனாங்க. யாருமே ரொம்ப ஹார்ஷாக இந்த படம் சரியில்லை இப்படி இல்லை அப்படிலாம் போடவே இல்லை. எல்லாத்துக்கும் இந்த படத்து மேலேயும் இது இருக்கிற கதை மேலேயும் இதில் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் ஸ்ரீ கணேஷ் மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஒரு அன்பு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அதில் இருக்கிற குறைகளை கூட சொல்லி காட்டினாங்க தவிர அதை அப்படியே நிராகரிக்கல இந்த படத்தை. நான் அதை மட்டும் நம்பினேன், இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், கண்டிப்பாக இந்த படத்தை நிராகரிக்கவே முடியாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக நம்பினேன். அதுக்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமைஞ்ச உங்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா, இங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன் என்னோடய லைஃப்பை. நான் வந்து மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் என்னோடய லைஃப் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி ஒரு படம் எடுத்து உங்கள் முன்னாடி இப்படி ஒரு தேங்க்ஸ் மீட்டில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்தே ஆரம்பித்தேன். என்னோடய
ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரஃப் சார், அவருக்கு ஒரு 28-30 வருஷம் அனுபவம். அவர் இந்த படத்தில் இருந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு எங்களுக்கு, இந்த ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தாக இருக்குது. அவருக்கு, சரவணராஜன் சாருக்கு, உதயகுமார் அண்ணனுக்கு, ஜோயல் சாருக்கு எல்லாத்துக்குமே நன்றி. மிக முக்கியமாக சிபிக்கு நன்றி சொல்லணும். சிபி மாரப்பன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த படத்தில் வந்து இதுனதுக்கு. எனக்கு மாவீரன் அப்போ என்கிட்ட நான் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்கிட்ட இல்லை. அதனால் என்னால் கரெக்டாக நிறைய விஷயங்கள் சரியாக என்னால் பிளான் பண்ண மாதிரி சிலது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த தடவை சிபி வந்து என்னோடய பாதி சுமையை வந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் இதை எடுத்துகிட்டு போய் நடத்தின விதம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சிபி. நான் நீங்கள் கூடி சீக்கிரம் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், உங்களோட கனவுகள் நிறையா நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்றைக்குமே கூட இருப்பேன். ரொம்ப நன்றி. நீங்கள் சரவணராஜன் சார் கூட, அஷ்ரஃப் சார் கூட, ஜோயல் சார் கூட, செல்வம் கூட, எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து, நீங்கள் உதயகுமார் கூட எல்லாம் கூட சேர்ந்து டீமை லீட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இப்படி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோன்னே அவங்க வந்து ரொம்ப நம்பி என்னை வந்ததுக்கு நான் முக்கியமான காரணமாக நினைக்கிறது இன்னொரு காரணம், எனக்கு ஃபஸ்ட்டு படமே மாவீரன் மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சிருச்சு. எனக்கு வந்து நான் இந்த படம் பண்ணியிருக்கேன், இப்படி ஒன்று இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, நான் எங்கேயுமே கேட்க வேண்டிய இதுவே எனக்கு அமையலை. போனோடனே ஓகே, இவங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க, இவர் கரெக்டாக எடுத்துருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் என்ன அணுகுனாங்க. அந்த விதத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே ஒரு நன்றி கடன்பட்டிருக்கேன். அவர் நண்பர் தான், அவர் நண்பராக இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து மாவீரன் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். எனக்கு தேவயானி மேம் கூட கதை கேட்ட உடனே மாவீரன் ப்ரொடியூசராக சூப்பர், அவங்க நல்லா போனான்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி பார்க்குறாங்களா, இப்படி நினைக்கிறாங்களான்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் அப்படி ஒரு விஷயம் நடந்தனால எனக்கு ரொம்ப போய் சிரமப்பட்டு தான் ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் இவங்களை ஓகே பண்ண வைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் கதை பிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ சித்தார்த் அவர்களும் ஒரு 24-25 வருஷம், அவருக்கு சரத்குமார் சாருக்கு ஒரு 40வது வருஷம். இப்போ அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளரை நம்பி இந்த படத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒன்று, நான் அவங்கக்கிட்ட நடந்த விதம் ஒன்றா இருந்தாலும் பேக் ஆஃப் தி மேட் அவங்களுக்கு இவங்க மாவீரன் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நம்பினாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இப்போ இது ஒரு பிகினிங் தான் இந்த படத்துக்கு. இப்போ மேம் சொன்னாங்க நான் எமோஷ்னலி ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். மேம் ரொம்ப நன்றி. இப்படி யாருமே ஒரு தயாரிப்பாளரை பற்றி இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, எனக்கு இதெல்லாம் தானே இப்படி தானே பண்ணணும், இதுக்கே மேம் இவ்வளோ தேங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மேம் ஒன்றே ஒன்று சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் மேம். ஏன்னா இது வந்து நான் செல்ஃபிஷாக வந்து இதை எடுத்து பண்ணுறது, ஏன் படம், நம்ம படம், இது நான் எப்படியாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து இது பண்ணுற மூலிமா ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட மாட்டாங்களா அப்படின்றதான் என்னோட இது. இப்போ இங்கே ஒரு தயாரிப்பாளராக இப்போ இருக்கிற நிலமையில மேம், ஒரு சக்ஸஸ் தயாரிப்பாளர்னா அந்த படம் மட்டும் இல்லை, இங்கே எவ்வளோ வருஷம் ஒருத்தன் சர்வைவ் ஆகிறான் தயாரிப்பாளர்ன்றதான் மேம் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே ரொம்ப வருஷமாக சர்வைவ் ஆகி இங்கே படம் பண்ணிட்டு இருக்கிற தயாரிப்பாளரே மொத்தம் 3-4 பேர் தான் மேம். அது ஆர்பி சௌத்ரி சாராக இருக்கலாம், கலைப்பிடி தானு அவர்களாக இருக்கலாம், இல்லை சத்யஜோதி தியாகராஜன் சாராக இருக்கலாம். இந்த மாதிரி வெகு சொற்ப ஆட்கள் தான் மேம் இருக்காங்க. இங்கே ஒரு படம் சறுக்குச்சுன்னா அடுத்து அந்த டைரக்டருக்கோ, நடிகர்களுக்கோ, அந்த டெக்னீஷியனுக்கோ மறு வாய்ப்பு கிடைக்கிறது எப்படியோ முட்டி மோதி நடந்துடும் மேம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் இங்கே இருக்கவே முடியாது மேம். அந்த விதத்தில் நான் தூக்கிட்டு ஓடியே ஆகணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நாளைக்கே எனக்கு எதாவது ஆனாலும் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் சினிமாவில், இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் மாதிரியோ, மாரி செல்வராஜ் மாதிரியோ, மடோன் அஸ்வின் மாதிரியோ, ராம் சார் மாதிரியோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் எல்லாமே இருக்கீங்கன்றது தான் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்அவே. எனக்கு அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இல்லை இப்படி போய் ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் அப்படி சோஷியல் மீடியாவில் காமிச்சு அப்படி நிறைய பேர் எப்படியோ அந்த மாதிரி இல்லை மேம். நான் வந்து மக்களை கொண்டு போய் இதை சேரணும், எப்படியாவது அவங்க நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான். நான் அதே தான் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சுப்பையா சார், எஸ்பி சுப்பையா சார் முன்னாடி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து, ஒரு தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து கால் வரும்போது தான் எனக்கு அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, அவர் சொன்னார், சார் நல்ல க்ரௌட் ஏறிட்டே வராங்க, முதல் நாளுக்கு 2வது நாளுக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த படம் நின்று நல்லா ஓடும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்னோன்னே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ என்னோடய ஒர்க்கு ஒன்றே ஒன்று தான். இந்த படம் வந்து ஒரு திரைப்படன்றது ஒரு அத்தியாவசியம் கிடையாது, எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றது என்றைக்குமே அந்த திரைப்படத்தும் கிடையாது. எவ்வளோ பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வீட்டில் பெரிய இது இருக்கும். ஆனால் என்னால் ஒன்றே ஒன்று பண்ண முடியும், இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் எவ்வளோ நாள் இருக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருக்க வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த படம் அடுத்து ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் வரும்போது இந்த படம் சில தேட்டரில் இருக்காது, எடுக்காமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் இந்த படம் தேட்டரில் இருக்க வைக்க முடியுமோ அதை நான் என் சைட்லேருந்து கண்டிப்பாக இருக்க வைப்போம். அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு தோணுது, இந்த ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது, உங்கள் நண்பர்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கு போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. அப்படி டிசப்பாயிண்ட் பண்ணுற பட்சத்தில் தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த படத்தில் அதை திருத்திக்கிறோம். நிறையா நண்பர்கள் ஷேர் பண்ணுறத படிச்சுட்டு தான் இருக்கேன், இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்கிறது. அது நான் ஒத்துக்கிறேன். எல்லா படத்துலையும் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்.
பட் இந்த படம் பண்ணதுக்கு, இந்த கதையை தேர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு என்றைக்குமே ஸ்ரீக்கு வந்து நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். இப்படி ஒரு உண்மையான, இவ்வளோ ஸ்வீட்டான, இவ்வளோ யதார்த்தமான, உண்மையாலுமே ஒரு நடுத்தர இருக்க குடும்பத்தில் இருக்கும், ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னு எதை வேணால் சொல்கிறேன். இப்போ நம்ம பண வசதியோடு இருக்கவங்களும் அவங்களோட அப்பாவோ அவங்களோட தாத்தாவோ இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ஒரு கதையை நம்பி இது எழுதி இது இவ்வளோ கன்விக்ஷனோடு இதை எடுத்த ஸ்ரீ கணேஷுக்கு தேங்க்யூ பிரதர். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னோடய வேலை சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருந்தே ஆகணும், அதை தவிர நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சப்போர்ட்டிவாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ கணேஷ். அப்புறம் எனக்கு ப்ரொமோஷனுக்கு கூட இருக்கிற டீம் வந்து லோகேஷ், ராகுல், மனோஜ், அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. சாயா வந்து புதுசாக வந்து டீமில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து டைரக்டர் ஆகணும் தான் அவங்களோட கனவு. இப்போ எழுதிட்டுருக்காங்க. கூடி சீக்கிரம் ஒரு 2-3 இயர்ஸில் அவங்களும் டைரக்டர் அவங்க நம்புகிறேன். அவங்களுக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும். கணேஷ் சிவா வந்து இந்த எடிட்டர், அவனுக்கு வந்து ஒரு 5 படம் 6 படம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் விலங்கு மாதிரி வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு, அயலி பண்ணியிருக்காரு, கூழாங்கல் குட்டுக்கால் எல்லாம் பண்ண எடிட்டர். அவன் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போனாக ஒருத்தனாக நான் சொல்லுவேன். அவன் கணேஷ் சிவா கட் பண்ண ட்ரெய்லர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக ஆடியன்ஸ் மத்தியிலையும் எல்லாத்து மத்தியிலையும் கொண்டு போய் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ட்ரெய்லர் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ ஒரு ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ணிடுறாங்க இந்த படத்துக்கு போகலாமா வேணாம். ஏன்னா அவங்களுக்கு ஓடிடியில் ஒரு 100 படம் இருக்குது, தேட்டரில் ஒரு 100 படங்கள், அவ்வளோ படங்கள் வருது. அதில் இந்த படம் போய் பார்க்க வேணாம்னு அவங்க முடிவு பண்ணுறதே ஒரு ட்ரெய்லர் வச்சும் அதுலேருந்து ஒரு சாங்ஸ் வச்சு அதுலேருந்து மெட்டீரியல் வச்சு தான். அந்த விதத்தில் அவன் கொடுத்த ஃபஸ்ட்டு கட் ட்ரெய்லர் அது. அதில் நான் ஒரே ஒரு ஷார்ட் தான் மாற்றணும், வேறு எதுவுமே மாற்றலை. அவன் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெய்லர் இன் ரீசெண்ட் டைம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் கமெண்ட்ஸில் நாங்கள் பார்த்தது எல்லாமே கமெண்ட்ஸே அவ்வளோ நிகழ்ச்சி. அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்து நான் அழுததே இல்லை. ஒரு ட்ரெய்லர் பார்த்து இப்போ நான் மூவ் ஆனதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மொத்த கிரெடிட்டும் கணேஷ் சிவாக்கு தான் போய் சேரணும். கணேஷ் ரொம்ப நன்றி. ஜிதின், இட்ஸ் பின் எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அஸ். டிகே பிரதர் ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இன்னொரு கேமராமேன் பண்ணியிருக்காரு. நான் ஏன் வந்து ஒரு கேள்வி கேட்கல, சேலரி பற்றி எதை பற்றி வரி பண்ணாமல் இது பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி பிரதர். மற்ற டெக்னீஷியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அம்ரித், உங்களோட தமிழில் இருக்கிற ஃபஸ்ட் படமாக இதை நான் பண்ணதில் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். நீங்கள் இன்னும் நிறைய அடுத்தடுத்து பெரிய படங்கள், நல்ல படங்கள், சின்ன படங்கள், எல்லா படங்களும் பண்ணணும். எதுவுமே சின்ன படம் பெரிய படம் கிடையாது, நல்ல படம்னாவே அது பெரிய படம் தான். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அடுத்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் இந்த படம் பண்ணதுக்கு, இந்த ஒர்க்குக்கு, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீதா, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு. நீங்கள் குட் நைட் மாதிரி ஒரு படத்தில் லீடாக பண்ணிவிட்டு இந்த படத்தில் நம்ம ஊரில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். தங்கச்சி கேரக்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியாவே தான் கூப்பிடுவாங்க, அக்கா கேரக்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க அக்கா தான் அப்படின்றத இங்கே எவ்வளோ பிராண்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒரு துளி கூட யோசிக்காமல் இது வந்து பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிம் நீங்கள் தான். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரோலாக நான் பார்க்குறேன். எல்லா வீட்டில் இருக்கிற ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவோ உங்களை பார்க்குறாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைத்ரா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். கன்னடத்தில் அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 10வது படம்னு நினைக்கிறேன். மொத்தமாக கன்னடத்தில் நிறைய படங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழ் இதுதான் அவங்க ஃபஸ்ட் படம். பட் ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த படம் பார்த்து நிறைய டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் சித்ரா. தேவயானி மேம், நீங்கள் வந்து சாந்தின் ரோலில் பண்ணியிருக்கீங்க. அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸ்ரீகணேஷ் சொல்லும் போது வேணாம் பிரதர் வேறு பேர் வச்சிடலாம், ஏதோ நான் சொல்லி இந்த பேர் வச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அது இல்லை, எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு நேம்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்கன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் ஆகிட்டேன். உங்களை இவ்வளோ இன்னசென்ட்டாக இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது மேம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன இதுன்னு. நான் இது உண்மையாலுமே சொல்லணும். ஏன்னா இப்போ எங்கள் அம்மா இல்லை, நான் அவங்கள பற்றி நினைக்கும் போதுலாம் எனக்கு வர மெமரிஸ் வந்து அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க, துணி துவைச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, இந்த மாதிரியே தான் மெமரிஸ் இருக்குது. அவங்க வீடு, சாப்பாடு, கிச்சன் இது சார்ந்த மெமரி இருக்குது. அதை தாண்டி ஒரு மெமரியுமே க்ரியேட் பண்ணவே இல்லை. ஒன்றுமே அவங்களுக்கு பண்ணல, ஒரு மெமரியும் க்ரியேட் பண்ணல. என்னைய மாதிரியும் என் வயசுலையோ எனக்கு அப்புறமோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அம்மாக்களில் நம்ம பெரும்பான்மையான அம்மாக்கள் வந்து அவங்களோட ரோலை ரொம்ப வீட்டுக்குள்ளாரையே அப்படி தான் அடக்கி வச்சுருக்கோம் நம்புகிறேன். அதுக்குள்ளாரையும் ஒரு அழகான ஒரு இதை க்ரியேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த அம்மா கேரக்டர். பட் அதுலேயும் அவங்களுக்கான ஒரு இது கரெக்ட் தேவையானப்போ அவங்க ஒரு வாசுதேவனை வந்து கரெக்டாக எதிர்த்தும் கேள்வி கேட்பாங்க, பிரபு அடிக்கவும் செய்வாங்க. அதுக்குள்ளார என்ன இம்பார்ட்டன்ட், அவங்கள ரொம்ப ரிபலியஸாக இதில் காட்டுனா கண்டிப்பாக பொலிட்டிக்கலி தப்பான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். அவங்களை இப்படி காட்டுறது தான் இந்த படத்துக்கு கரெக்டுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக அவங்க பொண்ணாக வர மீதா வந்து ஒரு ரிபலாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை வந்து தேவயானி மேம் நான் ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி மேம். நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்து இதை பண்ணி கொடுத்ததுக்கு. சரத் சார், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. இப்போ நான் இந்த தேட்டர் விசிட்லாம் போகும்போது பார்க்குறேன், தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச
ஸ்டார்ஸ், ஒரு முகங்களில் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர். சில முகங்கள் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பரிச்சு, தமிழ்நாடு முழுக்க தெரியும், தமிழ்நாடு முழுக்க பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க. நான் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன் உங்களுக்கு இருக்கிற வாரம், உங்களுக்கும் மேம்க்கும் இருக்கிற அந்த ரிசப்ஷன் நான் பார்க்குறேன். அவ்வளோ டீப் ரூட்டடாக அவ்வளோ தூரம் உங்களுக்கான ஒரு ரிசப்ஷனை பார்க்குறேன். உங்கள் கூட இந்த படம் நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்டு நான் இப்போ தான் உங்களை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஸ்டேஜில் எமோட் ஆகும்போதெல்லாம் தெரியுது. நம்ம ஒரு ஜெய்சாண்டிக்காகவே பார்த்து நான் உங்களை ரொம்ப இதுவாகவே பார்த்து நீங்கள் ரொம்ப ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரியே ஒரு இமேஜ் இருந்துட்டு இருந்தீங்க நீங்கள் நிறைய இடத்துல சொன்னாலும். ஆனால் உங்கள் அப்பா பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது எனக்கு நீங்களும் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அது ரொம்ப நன்றி. இந்த வயசுலேயும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார், உண்மையான வயசுன்றனால. இந்த 35 வயசுலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ சார் நிஜமாக சொல்கிறேன் சார், இப்போ தான் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, இந்த வாரம் தான் நடிக்க வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு வேலை பார்க்குறீங்க. நான் நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டிங்கிறதுக்காக சொல்லலை சார். இன்றைக்கி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே யார் பாஸ் வராங்க, நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த டூர்லலாம் கூட பாதி வேலையை நீங்கள் எடுத்து பண்ணிடுறீங்க. அப்புறம் இப்போ கூட காலையில் மெசேஜ் அனுப்புறீங்க, கார் நான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் நிறைய மைண்டில் யோசிச்சிட்டே இருப்பேன் பாஸ், அதனால் டக்குன்னு ஆட்டோவில் ஏறிட்டேன், இப்போ டப்பிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஆட்டோவில் தான் வந்து இறங்கினீங்க சார். உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி சார். நீங்கள் இப்போ வந்து இந்த ஏஜ்லேயும் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட பண்ணணும்னு எனக்கு ஆசை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சித்தார்த் பிரதர் எப்படி நான் வந்து சரத்குமார் சார் வந்து நான் ரொம்ப ஜைசாண்டிக்கானவர், அவர் இப்படி தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தவரோ. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், சித்தார்த் பிரதர் தான். அவருக்கு வெளியில் இருக்கிற ஒரு இமேஜ் நிறைய பேர் வெளியில் இருக்கிறா எல்லாமே அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்ல, அவரை பற்றி வெளியில் ஒரு பிம்பம் இருக்குது, இப்படிப்பட்டவர் தான் அப்படிப்பட்டவர் தான்னு. நான் பார்த்த நாள்லேருந்து அவர் என்கிட்ட ஒரு பிரதர் மாதிரி தான் பழகிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ரொடியூசர்னால அப்படி இல்லை. நான் ராம் சார் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்பவும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இந்த கதை போகும்போது இந்த கதையை பற்றி தெரிஞ்சு அவர் ஃபோன் பண்ணி இந்த நான் பண்ணுவோம் கூப்பிடுங்க, கதையை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அவர் ஜம்ப் பண்ணி இதுக்குள்ளார வந்து நான் கேட்டு இது ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் சித்தா பார்த்ததுலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தா முடித்தோடனே அவர் எந்த கால் வேணால் எடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி போன ஸ்ரீ கணேஷ்க்கு சரியாக போகல, அவர் நினச்சிருந்தா வேறு டைரக்டர் போகலாமே அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இந்த கதையை கேட்ட உடனே நம்ம பண்ணலான்னு சொல்லி இறங்கி வந்தார். வேறு எந்த விதத்துலையும் எனக்கு ஒரு தொந்தரவாவோ இதுவாக இருந்ததே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் எப்படி என்ன ப்ரொடியூசர் ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இன்னும் நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அவருமே ஒரு 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 அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் தன்னையை வந்து அவர் நினச்சிட்டு இருக்காரு. இன்னுமே ஒரு அப்படி தான் நான் அவர் பார்க்குறேன். அவரோட கனவாக இருக்கிற ஒரு டைரக்ட் பண்ணணுன்ற விஷயமும் கூடி சீக்கிரம் நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைவேறும்போது அவர் ஒரு 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 தயக்கத்தோடு என்கிட்ட வந்து ஒரு 2 லைன் சொன்னார், நம்ம பிரதர் கதை ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு. அந்த கதையை சொல்லி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். சூப்பராக எழுதியிருந்தார் அந்த கதையை. நான் சொன்னேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, நல்லா இருக்கான்னு ரொம்ப ஆர்வமாக ஏதோ இப்போ தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி வர மாதிரி கேட்டார். பிரதர், இட்ஸ் பீன் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ டூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். என் கூடயே இருந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் எட்டாக்கியில் பண்ணுற படமாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற மாதிரி படமாக இருக்கட்டும், இன்னும் நிறையா நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து வர அடுத்தடுத்த நாளும் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நல்ல படம் பார்க்கணுன்றீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you sir, thank you so much. So 3 BHK is not a movie anymore, is an emotion அப்படிங்கிறது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. Thank you so much. And வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சரி சார், சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், என்டையர் டீம் ஆஃப் சுரேஷ் சந்திரா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீக்கு எப்படி ஒரு அப்பா மாதிரி இருந்து இது பண்ணுறீங்களோ எனக்குமே அப்படி தான், ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் பறந்து போக்கான ரிசப்ஷனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. என்னோட சார் படத்தோடு சேர்ந்து என் படம் வந்தது வந்து எனக்கு முன்னாடி இருந்து உடன்பாடே இல்லை, வரவே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கள் படம் எப்போ வரணும்னு தீர்மானிக்கிற இடத்துல நானும் இல்லை, சாரும் இல்லை. பட் சார் படத்தோட வந்தது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு, என்னோடய டைரக்டரோட படம் வந்திருக்கு. இந்த 2 படத்துக்குமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் பார்க்குறத விட எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. பறந்து போட உங்களுக்கு ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதுக்கும் சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ராம் சார் வந்து இன்றைக்கி ஃபோனில் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக பேசினார். எனக்கு அது வந்து 6-7 வருஷம் கழிச்சு என்னோடய சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவர் சந்தோஷமாக பேசினது, மிர்ச்சி சிவா அவர்கிட்டையும் பேசினா அவர் ரொம்ப சந்தோஷமாக பேசினது எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷமாக இருந்தது. சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நான் ஸ்டேஜுக்கு வந்த பதட்டம் ஆகிடுது, பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிடுறேன். அருண் பிரதர் என்கிட்ட சொன்னார், ராம் சாருக்கு நீங்கள் எப்போ ப்ரெஸ்ஸை பார்த்தாலும் நீங்களும் ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு. எங்கள் படத்தோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டை பூஜை அன்னைக்கு கிளாப் பண்ணி ஆரம்பித்து வச்சது ராம் சார். ஸோ ராம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல.
அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸில் நீங்கள் எழுதின ஃபீட்பேக்ஸ் எல்லாமும் படித்தேன். அதெல்லாம் நிச்சயமாக அடுத்தடுத்த ஒர்க்ஸில் நான் சரி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கண்டிப்பாக திருப்பி எஃபர்ட் போடுவேன். அதை உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் ஒருத்தருக்கு நான் எங்கேயுமே தேங்க்ஸ் சொன்னதில்லை. அதை நான் வந்து ஏதோ அவர் பேரை நம்ம யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு. அது சிவகார்த்திகேயன் அண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். சிவா அண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. அவர் இந்த ஸ்கிரிப்டை படிச்சிருக்காரு, ஒவ்வொரு சாங்கையும் கேட்டிருக்காரு, எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த ட்ரெய்லரோட ரஃப் கட் பார்த்ததுலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு சிவா அண்ணா. நான் அதை எந்த இடத்துலையும் ஆடியோ லான்ச்லலாம் கூட ஏன் சொல்லன்னா, நம்ம சிவா அண்ணாவோட நேமை ஏதோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நான் சொன்னதில்லை. பட் எனக்கு இப்போ வந்து நான் எந்த இடத்துலையும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்கேனேன்னு ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் சிவா அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூண்ணா. சாரி நான் கிளம்புவீங்கன்னு சாரி தப்பாக நினச்சிவேன்னா. சிவகார்த்தின் அவர்களும் நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து படம் முன்னாடியே பார்த்துட்டு அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஃபீட்பேக்லாம் வாங்கும்போது அவரும் பார்த்தாரு. அவரும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அது என்னோட நண்பராக இருந்தாலும் அவர் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ரொம்ப நன்றி. அவர் இன்னொருத்தர் படம் இன்னொரு ஹீரோ நடிச்சிருக்காரு, இது ஏன் நம்ம பண்ணணும்னு பண்ணாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ட்ரெய்லர் ட்வீட் பண்ணார். அதுக்கு ரொம்ப நன்றி. இதோட படத்தை ஒரு ஒரு சிம்பு சார் தான் ஃபஸ்ட்டு இதுக்கான ட்வீட் போட்டது. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்த உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு சரத்குமார் சாரை பற்றி ரொம்ப பேசினார், சித்தார்த் பிரதர் பற்றி பேசினார், எல்லாத்த பற்றியும் பேசிட்டு ஃபோன் பண்ணி பேசினதில் ரொம்ப தேங்க்யூ சிம்பு பிரதர். அப்புறம் ஜெயம் ரவி சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசினார். சேரன் சார் கூப்பிட்டு பேசினார். அப்புறம் சசிகுமார் சார் ஃபோன் பண்ணி விசாரித்தார் படத்தை பற்றி. இந்த மாதிரி நிறைய நடிகர். சூரியன் இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட, சரத்குமார் சார்கிட்ட, சித்தார்த் பிரதர்கிட்ட எல்லாத்துலேயுமே பேசினார். சூரியண்ணா உங்களுக்கும் நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.